வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட கல்யாண நாளைக்காக நான் வந்து ஒரு சாரீ இதிலேருந்து தச்சிட போகிறேன். இது வந்து சப்ஸ்கிரைபர்கிட்டே கேட்டிருந்தேன், இந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருமே இந்த க்ரீன் கலரும் சாண்டல் கலரும் சேர்ந்து வரக்கூடிய சாரீ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ இந்த சாரீ தான் தச்சு கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இதை முதல்ல ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் பாருங்கள். சாரீ வந்து ரொம்பவே ரேட்டு குறவு தான், நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போது இந்த சாரீ வந்து எந்த அளவுக்கு நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பீஸ் போக நமக்கு கரெக்டாக ஒரு 5.25 மீட்டர் தான் வந்தது. இப்போ நான் கட் பண்ணும்போதே பாருங்கள், அந்த சைடில் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆட்டு கிளாத் இருக்குது, கழியுது பாருங்கள். இப்படி இந்த கிளாத் வந்து கழியாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 20 பாயிண்ட் வந்து நமக்கு சாரியோட நீளம் வந்து வந்திருக்கும். நான் இப்போ ப்ளவுஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து என்னோடய ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. நான் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட தையலுக்கு எல்லாம் சேர்த்து சுற்றளவு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்து அந்த 2.5 இன்ச்சு அப்படியே கீழே வரைக்கும் நான் மார்க் பண்ணி நேரே ஒரு கோடு போட்டுட்டேன். இப்போ இதில் கழுத்தோட உயரம் வந்து 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ அந்த கார்னரில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிட்டேன். இது வந்து நமக்கு அந்த வீ கழுத்து டைப்பில் இருக்கும். இப்போ நான் கீழேருந்தே மேலே வரைக்கும் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ இந்த முதுகு பீஸ் பார்த்திங்கன்னா 2ஆக கிடச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் கழுத்தோட ஷேப் வந்து எந்த மாதிரி வரையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இதில் இருக்க உயரத்தை 3 பகுதியாக நான் வந்து பிரித்து அளந்துட்டு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு கிராஸாக வர்ற மாதிரியே மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கோடுகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாடல் வந்து 3-4 பீஸாக நம்ம தச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பீஸ் வந்து எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு கவனமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதிலேருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து நான் ஒரு 3 கிளாத்து வர்ற மாதிரி 6 மடிப்பாக மடித்து விட்டுட்டு கட் பண்ணிவிட போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது 3 பீஸ் வந்து வந்துடும். மேலே மட்டும் தையலுக்கு அதே அளவை வச்சுட்டு சுற்றி வரக்கூடிய இடத்துல ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதில் நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸ்லேருந்து நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த சின்ன சின்ன பீஸ் கட் பண்ண பாருங்க, அந்த பீஸை எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து மேலே மட்டும் தையலுக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு அப்படியே இந்த கிளாத்தை திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு அந்த விளிம்பு பகுதியில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துருவோம். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ சாரியில் வந்து சாண்டலும் செங்கல் கலர்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கலரும் கலந்து வந்திருக்கு. அந்த கிராஸாக கோடு வந்துருந்துருது. அந்த கிராஸாக கோடு வந்திருக்கு பாருங்கள், அந்த கலர்லேயே பைப்பிங் வச்சா நல்லாயிருக்கும். இந்த சாண்டலில் வைக்கிறத விட அந்த செங்கல் கலரில் வச்சா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் அந்த கலரில் வந்து ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு சில்க் காட்டன் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பைப்பிங் தைக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 3 பீஸு கட் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த கட் பண்ணி எடுத்த 3 பீஸையும் மேலே மட்டும் தையலுக்கு தைச்சிட்டு திருப்பி நான் எடுத்து வச்சுட போகிறேன். எல்லா பீஸையுமே தைச்ச காமிச்சேன்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும். மாடல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருந்தாலும் டைம் வந்து கொஞ்சம் ஆகும். ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லையுமே பைப்பிங் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி பீஸ் வந்து ஒவ்வொன்றா தைச்சி ஜாயின் பண்ணும்போது அது நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் வரும். கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அப்படியே விளிம்பு பகுதியில் தையல் போட்டு எடுத்துகிட்டு சுற்றியும் தையல் போட்டுட்டு நம்ம லைனிங் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனித்து செஞ்சோன்னா மாடல் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நீட்டாக தைக்கலாம். யாருமே எனக்கு தைக்க தெரியாது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த அடிப்பகுதியில் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருந்தேன் பாருங்கள், அந்த பீஸையும் நான் வந்து வச்சு கட் பண்ணி காமிக்கேன். ஏன்னா நமக்கு மேலே தையலுக்கு விட வேண்டாம், சுற்றி வந்து ஒரு 3/4 இன்ச்சு விடணும். இதில் வந்து அடிப்பகுதியிலையும் தையலுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 2வது கட் பண்ண பீஸை தான் எல்லாமே வச்சு தைச்சிட்ருக்கோம். முதல்ல கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த பீஸை வந்து ஒரு இடத்துல கவனமாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இதுலேயும் அந்த தையல் வரக்கூடிய இடத்துல 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். எப்படி நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான்
இதில் வந்து மொத்தம் ஒரு பெரிய பீஸ் 3, இந்த சின்ன பீஸ் வந்து 2, 5 பீஸ் வந்து தனித்தனியாக தச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த 5க்குமே நம்ம பைப்பிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஜாயின் பண்ண போறோம். அதனால அந்த பீஸ் எல்லாமே கவனமா நீங்க எடுத்து வச்சுடுங்க. இந்த மாரி எக்ஸ்ட்ரா நிக்கிறத கட் பண்ணி வச்சா தான் நம்மளோட அளவுகள் வந்து சரியா வரும். அதனால இத வந்து கவனமா செய்யணும். இப்போ எடுத்து வச்சுட்டேன். இனி வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக அந்த சில்க் காட்டன் கிளாத் செங்கல் கலர்ல நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் பாருங்க. அதுதான் 1 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸாட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வந்து ப்ளவுஸுக்கு ரோப் எல்லாமே வச்சு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா 1/2 மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. நானுமே இதுக்கு எனக்கு 1/2 மீட்டர் அளவுக்கு கிளாத் ஆயிட்டு. ஏன்னா, அ எல்லா இடங்கள்லுமே நம்ம வந்து பைப்பிங் தைக்கிற மாதிரி இருந்து கிராஸ் பீஸா தான் நம்ம வந்து தச்சு தச்சு ஜாயின் பண்ணணும். அதனால இந்த மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப குறைவான கிளாத்ல தைக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் கிளாத் வந்து அதிகமா தேவைப்படும். இப்போ ஒரு பக்கம் விளிம்பு மடிச்சு தைச்சிருந்தேன் பாருங்க கிராஸ் பீஸில. அது வந்து அடிப்பகுதியில வர்ற மாதிரி வச்சுட்டு, இந்த க்ரீன் கலர்ல நல்ல பீஸு அடியில வர்ற மாரி வச்சு நம்ம எப்பவுமே பைப்பிங் தைப்போம் பாருங்க, அதே டைப்ல தான் நான் தச்சிருக்கேன். இந்த மாரி வந்து தச்சுட்டு திருப்பும்போது, பைப்பிங் வந்து ரொம்பவே நீட்டா வரும். த்ரெட் பைப்பிங் வச்சா எப்படி இருக்குமோ, அதே போல வரும். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல அப்படியே லைட்டா நிறுத்திட்டு, திருப்பி அப்படியே தையல் போடலாம். நம்ம எப்படி தச்சிருக்கோமோ, அதே ஷேப்புக்கு வந்துரும். எனக்கு பைப்பிங்கே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த டைப்ல ஈஸியா தைக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே பைப்பிங் தைக்கிற வீடியோவும் நெறைய இருக்கு. அதையும் நீங்க புதுசா சேனல் பார்க்குறீங்கன்னா, அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே புரியிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாரி நான் வந்து எல்லா பீஸுக்குமே பைப்பிங் வச்சு தச்சு எடுத்துக்கிட போறேன். அதேபோல பைப்பிங் தைக்கும்போது நம்ம மேல பைப்பிங் தைக்கும் பாருங்க, அந்த கிளாத்லயும் தையல் விழக்கூடாது. அந்த கிளாத்த விட்டு கீழ ஒரு பள்ளம் மாதிரி தெரியும் நம்ம மடிச்சு தைக்கும்போது. அந்த இடத்துல அப்படியே தையல் வர்ற மாரி நம்ம தச்சோம்னா, பைப்பிங் வந்து நல்லா உருண்டு வரும். இப்ப இந்த சின்ன பீஸுக்கு எப்படி பைப்பிங் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. அந்த மேல மடிச்சு தச்சிருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல தான் பைப்பிங் வைக்கணும். 2 பக்கத்துலயுமே நான் வந்து அதேபோல பைப்பிங் வந்து தச்சுட்டு, திருப்பி தையல் போட்டு எடுத்துவிட போறேன். இப்ப இத கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். இனி வந்து இந்த ஒவ்வொரு பீஸா ஜாயின் பண்ணணும். இதுக்காக நம்ம வந்து முதல்ல ப்ளவுஸில் கட் பண்ணோம் பாருங்க, கழுத்துலேருந்து கட் பண்ணது. அந்த பீஸ் வந்து நான் கவனமா எடுத்து வைங்கன்னு சொன்னேன் பாருங்க, இதுக்காக தான். நான் இதை எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல உள்ள பீஸ் வந்து மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள்லலாம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மார்க்கிங்லேயே நம்ம இன்னொரு பீஸை எடுத்து வச்சு, அப்படியே வந்து பின் போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாரி பின் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அளந்து தையல் போட்டிங்கன்னா, அந்த தையல் வந்து மாறாத அளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இனி அடுத்த பீஸ் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்க. நம்ம மேலேயும் கீழேயும் தையலுக்கு எதுவுமே விட வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்ட்டா அந்த பைப்பிங் வந்திருக்க இடத்துல விட்டுறலாம். இந்த பீஸ் வந்து முடியிற இடத்துல இந்த மாரி வைங்க. இப்போ முதல்ல தச்ச பீஸுக்கு மட்டும் தான் 1/4 இன்ச் அளவுக்கு மேலே வந்து தையலுக்கு விட்டேன். அடுத்த பீஸ் எல்லாமே இந்த கட் பண்ணியிருந்த எடுத்த பீஸை வந்து கரெக்ட்டா அப்படி வச்சுட்டாலே போதும். தையலுக்கு உள்ளது எல்லாமே இந்த இடத்துலயே கரெக்ட் பண்ணி வந்துரும். இப்போ வச்சுட்டு இந்த மாரி பின் போட்டு வச்சிடுங்க. இனி அடுத்தது 2 சின்ன பீஸ் இருந்து பாருங்க, இதையும் நம்ம வந்து இந்த மாரி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லைனிங்கை வச்சு ஒரு டைம் மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்த இடத்துல வெளிப்பக்கத்துல இருந்து இந்த கிளாத் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு பின் போட்டு வச்சிடலாம். ஏன்னா நடுப்பகுதியில கொஞ்சம் கேப் வரும். நம்ம கட் பண்ணி எடுக்கும்போதே அப்படிதான் இருந்தது. அதனால இந்த மாதிரி வெளிப்பக்கத்துல இருந்து அந்த கிளாத்து கரெக்ட்டா வருதா அப்படின்ட்டு பார்த்துட்டு, சென்டர்ல வரக்கூடிய இடத்துல வந்து இந்த கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லாத மாதிரி இருக்கும். அத அப்படியே விட்டுறலாம். நம்ம தைக்கிறதுக்கு அப்புறம் இப்படி தான் வரும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லா அளவுகளுமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த பைப்பிங்குக்கு அடிப்பக்கத்துல இந்த கிளாத்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி தையல் போட்டு எடுத்துடுவோம். ஒவ்வொரு பக்கமா தையல் போட போட அந்த பின்ன வந்து நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். பின்னுல வந்து ஊசி படாத அளவுக்கு பார்த்து எடுத்து விட்டு தையல் போடுங்க. அதே போல தான் அந்த அடிப்பகுதியிலயும் அளவுகள சரியா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துருவோம்.
பார்த்தாக்கி நமக்கு சிம்பிளா இருந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாடல். ஆனா வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்கு. இப்போ நெறைய பேருக்கு வேற மாதிரி மாடல் எல்லாம் பிடிக்காம இருக்கும். பைப்பிங் டைப்ல எனக்கு மாடல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாரி நம்ம தைக்கலாம். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். கிளாத் எக்ஸ்ட்ரா 1/2 மீட்டர் தேவைப்படும். இதெல்லாம் கவனிச்சுட்டு நீங்க ரேட் வாங்குறத வாங்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த மாடலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரூ. 400க்கு குறைவா வாங்கவே கூடாது. ஏன்னா இதில வந்து நேரம் ஆகும். இதெல்லாம் கவனிச்சுட்டு நீங்க எப்பவுமே வந்து மாடல் தைக்கிறதா இருந்தாலும் வாங்குங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தச்சதுக்கு அப்புறமா கேட்பீங்க இல்லையா? இந்த அளவுக்கு எவ்வளோ மாடல் இந்த மாடலுக்கு எவ்வளோ ரூபா வாங்கலாம் அப்படின்னுட்டு. அதனால தான் நான் இப்போவே சொல்றேன். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் எடுத்து, அந்த பைப்பிங் தச்சிருந்தேன் பாருங்க, அந்த பைப்பிங்குக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்த விட்டுட்டு, அந்த இடத்துல நான் அந்த லேஸ் வச்சு தச்சு விட போறேன். அப்படி நம்ம இந்த மாரி தைக்கும்போது, அந்த பைப்பிங் வந்து நம்ம தச்சிருக்கிறது நல்லா தெரியும். ஒருவேளை பைப்பிங் மட்டும் போதும் அப்படின்னாலும் விட்டுருங்க. அதுவும் நீட்டா தான் இருக்கும். இப்போ வந்து சுத்தியுமே நம்ம எக்ஸ்ட்ரா நிக்கக்கூடிய பீஸ் எல்லாமே நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாரி மாடல் தைக்கும்போது லேஸ் வைக்கிறது வந்து ரொம்ப கவனமா வைக்கணும். ஏன்னா, ஒரு 1/4 இன்ச் கிளாத்த விட்டுட்டு தான் வைக்கவும் செய்யணும். அதுக்கு அது மட்டும் இல்லாம கிளாத் இந்த லேஸ் வந்து ரொம்ப சின்ன லேஸா இருக்கணும். பெரிய லேஸ் வச்சீங்கன்னா, அந்த மாடல் வந்து லுக்காவே இருக்காது. இதனால இதெல்லாம் கவனிங்க. இப்போ வந்து அந்த முதுகு பீஸ் வந்து 2ஆட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க. அத நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் லைனிங் வர்ற மாதிரி அடிப்பக்கத்துல இருந்து நான் தையல் போட்டு திருப்பிட்டு மறுபடியும் இந்த விளிம்புல ஒரு தையல் போட்டிருக்கேன். இனி சுத்தி தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த 2 பீஸையுமே இதே டைப்ல நம்ம வலது பக்கம், இடது பக்கம் கவனிச்சுட்டு, தையல் போட்டு எடுத்து வச்சுட்டு, இந்த பகுதியிலே நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாடலுக்கு நான் வந்து முன்பக்கத்தையும் சேர்த்து தச்சுக்கிட போறேன். ஏன்னா, பைப்பிங் வந்து முன்பக்கமும் சேர்ந்து வரும்போது ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையே இதுதான். ஏன்னா, அத முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியா நம்ம வந்து தச்சு ஜாயின் பண்ணும்போது, அந்த ஷோல்டர்ல வந்து பிசுறு தெரியிற மாதிரியும் இருக்கும். இல்லாம அது வந்து கேப் தெரியும். அந்த இடங்கள்ல நம்ம பைப்பிங் வச்சிருக்கிறது நீட்டா இருக்காது. அதனால நான் வந்து முன்பக்கத்தையும் சேர்ந்த மாரியே தைக்க போறேன். முன்பக்கத்துல நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங்க வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு, அத கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி லைனிங்கில மட்டும் நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். இந்த மாரி 2 பீஸுமே நான் தச்சு எடுத்துக்கிட போறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பின்பக்கம் பீஸ் இருக்கு பாருங்க, அதில வந்து அந்த பிசுறு தெரியாம ஷோல்டர ஜாயின் பண்ண போறேன். இதுவும் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து அதையும் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடது பக்கத்தில நல்ல பக்கமும் வர்ற மாரி வச்சுட்டு, லைனிங் அப்படியே திருப்பி பிசிறு தெரியாத அளவுக்கு தையல் போட்டுடலாம். நம்ம கழுத்துக்கு ஷோல்டருக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு கிளாத் விட்டுருந்தோமோ, அந்த அளவ இதில வந்து தச்சுட்டு அப்படியே திருப்பினோன்னா, ரொம்ப ரொம்ப நீட்டா வந்துரும். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலும், நீங்க வந்து பார்த்து கவனிச்சு தைக்கும்போது, ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப அப்படியே திருப்பிட்டு, அந்த முன்பகுதி கழுத்து பகுதி வருது பாருங்க, அதில விளிம்புல மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு, சுத்தியும் அந்த லைனிங் அளவுக்கு நல்லா சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு கையால தேய்ச்சு தேய்ச்சு விட்டுட்டு, தையல் போட்டு எடுத்து வச்சுடுங்க. இதே போல தான் அடுத்த பக்கத்துக்கும். இந்த மாரி இந்த 2 பீஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வந்து தைக்க போறோம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த முதுகு பக்கத்தில, அடிப்பக்கத்துல இருந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கேன். கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும், இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கமும் வர்ற மாரி வச்சுட்டு, அந்த கிரீன் கலர் கிளாத்தில் லைனிங் பக்கமா நான் தையல் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம தைச்சாலே போதும். ஏற்கனவே கழுத்து வந்து தச்சு தான் நம்ம வந்து அடித்து திருப்பி தச்சு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே தான் பைப்பிங் வைக்கிறதுனால, இந்த மாரி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே நூல் பைப்பிங் வச்சது மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து நான் அடிப்பகுதியிலேருந்து ஆரம்பித்தேன். இன்னொரு பக்கத்துக்கு வந்து கழுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாரி ஆரம்பிச்சுட்டு, நம்ம வந்து இந்த பைப்பிங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது மொத்தமா காமிச்சேன்னா ரொம்ப பெரிய வீடியோவா வரும். அதனால ஒரு பக்கம் நான் தச்சிருக்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப நீட்டா வந்திருக்கு. இதே போல இந்த பக்கத்துக்கும் நம்ம வந்து பைப்பிங் வச்சு தச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த முதுகு பகுதியில உள்ள பீஸ் இருக்கு பாருங்க. இத அப்படியே 2ஆ மடிச்சுட்டு சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிருவோம். ஏன்னா நமக்கு இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இத வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த சென்டர்ல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த இடத்துலருந்து டேப் வச்சுட்டு நம்ம தையலுக்கு 2 1/2 இன்ச்சு கழுத்துக்கு வந்து கட் பண்ணோம். அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2 1/4 இன்ச்ச இந்த இடத்துல மார்க் பண்ணணும்.
ஏன்னா நம்ம கழுத்து பகுதியில் வந்து 1/4 இன்ச்சுக்கு தைப்போம் பாருங்கள், அப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு விரிஞ்சு வரும். அந்த இடத்த இதில் கவனிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணணும். அப்போ 2 பக்கமும் இதே மாதிரி அந்த சென்டரை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். இப்போ அடிப்பகுதியில் இருந்து அந்த உயரம் முடிகிற இடத்துல இருந்து இந்த மாதிரி முதுகு பீஸை வச்சு தைக்கணும். இது தைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் நம்ம கழுத்தோட உயரத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தைங்க. ஒருவேளை உங்களுக்கு உயரம் வந்து ஏதாவது முன்ன பின்ன வந்தது அப்படின்னா எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக தான் எனக்கு வருது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீஸுமே சரியான அளவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால எந்த இடத்துலையுமே முன்ன பின்ன வரையல. இந்த மாதிரி இது எல்லா டிப்ஸையுமே நீங்கள் வந்து கவனித்து இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். எங்கேயுமே முன்ன பின்ன எதுவுமே வராது. ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். இப்போ 2 பக்கத்துலேயும் நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவுமே டாட் பிடிப்போம் பாருங்கள், அதே போல் இந்த 2 பக்கமும் டாட் பிடிச்சு 2 தையல் போட்டு நான் எடுத்து வச்சுட போகிறேன். இனி வந்து நம்ம அடிப்பகுதியிலையும் பைப்பிங் வைக்க போகிறோம். ஏன்னா அது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம கிளாத்து விடையில. அதனால் இந்த இடத்துலையும் பைப்பிங் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நான் வந்து வச்சு தைக்கிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் வர்ற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு நம்ம உள் பக்கமாக திருப்பி பைப்பிங் தைக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறவங்க, இல்லை ஒரு டீச்சராக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைக்கக்கூடிய மாடல் வந்து விரும்புவாங்க. அப்படி இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் கேட்டு தைச்சி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னோட அடுத்த வீடியோவுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பைப்பிங் எல்லாமே நான் தைச்சி எடுத்துட்டேன். நம்ம இப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். இல்லை இதுக்கு வெளிப்பக்கமாக நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சாலும் பட்டு சாரீலாம் அந்த டைப்பில் தைக்கணும்னா ஸ்டோன் ஒர்க் வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுவிட போகிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் எடுத்து வச்சுக்கேன். கோல்டும் மெரூன் கலரும் கலந்த மாதிரி லேஸு தான். அதை வந்து இடது பக்கம் ஷோல்டரில் இருந்தே நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக வைக்கிறேன். வச்சுட்டு அந்த முதுகு பகுதி முடிகிற இடம் வரைக்கும் அப்படியே திருப்பி கொண்டுட்டு வந்துட்டேன். அதே போல் இந்த வலது பக்கத்துலேயும் இடுப்பு பகுதியில் இருந்தே லேஸ் வச்சு அதே டைப்பில் இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் தைச்சி கொண்டுட்டு வரலாம். அதை கார்னர் வரக்கூடிய இடத்துல மடித்து விட்டுட்டு அந்த ஊசி அப்படியே திருப்பி தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த சின்ன லேஸு தான் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை 1/2 இன்ச் அளவுக்கு லேஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 2 தையல் போடுங்க. நான் இப்போது முன்பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே மடித்து விட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாடல். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸு தைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கைக்கும் நார்மலாக தான் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் வந்து நான் வந்து நுனியில் இதே மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே இந்த லேஸ் வர்ற மாதிரியும் நான் தைச்சி விட்டுருக்கேன். இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த க்ரீன் கலரில் அந்த செங்கல் கலரில் பைப்பிங் கொடுத்து கோல்டும் மெரூனும் சேர்ந்த மாதிரி லேஸ் வச்சுருக்கோம். அதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஷோல்டரும் பிசுறு தெரியாமல் தைச்சிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம உடுக்கும்போது ரொம்பவே ஒரு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ப்ளவுஸில் எப்படி தைச்சிருக்கோமோ அதே போல் அந்த கையிலையும் கரெக்டாக தைச்சிருக்கோம். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய கல்யாண நாளைக்கு நான் வந்து தைச்சி கட்டினதுக்கப்புறமா இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னோடய கல்யாண நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் என்னோடய குக்கிங் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.